ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வடைனா யாருக்கு தாங்க பிடிக்காது? அந்த வடையை வந்து கடையில் உள்ள ஸ்டைல்லையே புசு புசுன்னு வீட்டிலே வந்து பண்ணணுமா? அப்போ கண்டிப்பாக எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு வடைக்கான டிப்ஸ் கிடைக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வெள்ளை உளுந்த நைட்டே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அதுக்கு வந்து தேவையான வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து நல்லா பொடுசு பொடுசாக நறுக்கியாச்சுங்க. இப்போ வந்து பாருங்கள், வெள்ளை உளுந்து நல்லா தண்ணியை வந்து ட்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை வந்து தண்ணியே இல்லாமல் தான் அங்கே வந்து அரைக்கணுங்க. தண்ணியோடு அரைச்சிங்கன்னா வந்து உளுந்து முழுமையாக வந்து அரைப்படாது. அதனால் வந்து இது மாதிரி வந்து தண்ணி இல்லாமல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம கொரகொரப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கணுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு தான் வந்து தண்ணி சேர்க்கணும். எடுத்தோடனே தண்ணி சேர்க்காதீங்க. அப்போ வந்து முழுமையாக வந்து உளுந்து அரைப்படாது. கொஞ்சமாக மைய அரைச்சிட்டு இப்போ தான் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நல்லா கீழே விழுந்தால் இது மாதிரி தொப்புன்னு கீழே விழுகணும். இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம மாவை ஊற்றிக்கலாம். இப்போ மாவை சேர்த்தாச்சு. இப்போ பொடுசான இருக்குன்னா சின்ன வெங்காயமே இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து இஞ்சி நல்லா எல்லாமே பொடிசு பொடிசாக இருக்கட்டும். பச்சை மிளகாய் எல்லாம் பொடிசு பொடிசாக நறுக்கிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் வந்து ஸ்பூன்லாம் கரண்டி விடாமல் இது மாதிரி கையில் வந்து கலந்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பக்குவமாக வந்து வடை வந்து புசு புசுன்னு வரும். ஸோ சில பேருடைய கையோடைய மந்திரத்தில் வந்து வடை வந்து சீக்கிரம் புசு புசுன்னு வரும். ஸோ கையிலே வந்து பிசைஞ்சு எடுங்க. இப்போ வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு இடித்து போடாமல் இதை வந்து முழுமையாக போடுங்க. இப்போ இந்த மிளகை வந்து மாவோட வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து வர மாதிரி வர அளவுக்கு நம்ம ஸ்பூனில் வந்து கிளறிக்கலாம். இதை வந்து கையில் வந்து கிளற வேணாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பரவாமல் இருக்கணும். அதனால தான் அங்கங்கே இருக்கிற மாதிரி வந்து நம்ம கிண்டிக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இரும்பு சட்டியில் தான் வடை பொரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சில்வர் பாத்திரத்துலலாம் எண்ணெயை பொரிக்காதீங்க. இப்போ இதில் நான் வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் வந்து வடைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி வந்து ஜல்லடை பாத்திரத்தில் நம்ம வடையை போட்டுக்கணும். அப்போ தான் கீழே இந்த எண்ணெய் இறங்கி நமக்கு வடை வந்து ட்ரையாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா இந்த மாதிரி கரண்டியில் தான் நம்ம வடையை எடுக்கணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுருங்க. ஏன் ஓட்டை போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போடுறோம் நம்மளும் போடுறோன்னு கிடையாதுங்க. அந்த ஓட்டையில் தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து வேகிறதுக்கான எல்லா சைடும் வந்து வடை முழுமையாக வேகும். நம்ம ஓட்டை போடாமல் வந்து நீங்கள் வடையை போட்டிங்கன்னா எல்லா இடமும் வேகாது. அதனால தான் அந்த இடத்துல ஏர் கிடைக்குங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஓட்டை போட்டு இது மாதிரி வந்து வடை போடுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம வடை வந்து புசு புசுன்னு வரணும். ரொம்ப வந்து கருக விட்றாதீங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் வந்து கொதிக்கிறது தானாக அடங்கும். அதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ். அந்த சமயத்தில் நம்ம வந்து வடையை எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம ஒரு செட்டு வடை எடுத்தாச்சு. இப்போ எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக கடையில் இருக்க மாதிரியே புசு புசுன்னு சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே டிப்ஸை மெயின்டைன் பண்ணி நீங்களும் வந்து இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடைக்கு வந்து நம்ம சாம்பார், சட்னி இது வேணால் தொட்டுக்கா சூப்பராக காம்பினேஷன் இருக்கும். பொங்கலுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். காலையில் இட்லி தோசையோடு இந்த வடையோட சட்னி சாம்பார்லாம் குழச்சி அடிச்சு பாருங்களேன், வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.